இந்த பட்ஜெட்ல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் ரயில்வே போர்ட்டஸ் எனப்படுகிற ரயில்வே இங்க உழைக்கும் தொழிலாளர்களை கூலிகள்னு சொல்ல வேண்டாம், அவங்கள ரயில்வே உதவியாளர்கள் நீங்க சொல்லுங்க அப்படிங்கறத பத்தி முன் வச்சிருந்தாங்க. இங்க நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல நிறைய உதவியாளர்கள் இருக்கிறாங்க. நாம இப்ப அவங்க கிட்ட கேட்கலாம், உண்மையிலேயே அவர்களுக்கு இந்த திட்டம் என்பது எந்த வகையில் சரியான ஒன்றாக இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி பட்ஜெட்ல உங்க இங்க சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்காக ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று உங்க எல்லாருக்கும் ஒரு குழுவான இன்சூரன்ஸ் இப்ப சென்னை சென்ட்ரல்ல இருந்தீங்கன்னா அத்தனை பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அது எங்களுக்கு கிடையாதுங்க, ரயில்வே வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் போட்டுருந்தாங்க கூலி, எங்களுக்குலாம் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க, அதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தப்பட்டு வராது. நீங்க இந்த பட்ஜெட்ல உங்க பேரை வந்து உங்களை ரயில்வே கூலிகள்னு சொல்லக்கூடாது, ரயில்வே உதவியாளர்கள்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீடு இல்லாம வேற என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த ரயில்வே பட்ஜெட் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வேலை போட்டுருந்தா நல்லது தாங்க. என்ன மாதிரியான ரயில்வே கேங்மேன் வேலை சொல்லுங்க. வந்து லல்லு பிரசாத் இருக்கும்போது எங்களுக்கு ரயில்வே வேலை கொடுத்தாங்க. அதில் 600 பேர்ல 300 பேர் போயிட்டாங்க. இந்த 300 பேருக்கு வந்து போடல. இதில் வந்து இதில் மாற்றினது அப்பா பில்ல வந்து இப்போ வந்து 250 பேர் சின்ன பசங்க யங்ஸுங்க அவங்களுக்குலாம் இப்போ வேலை ஒன்றும் கேட்குறோம். இப்போ வர இதில் வந்து அவங்க குழந்தைங்களே வந்து அந்த வீலை வளைச்சிட்டு போயிடறாங்க. ஒரு நாளைக்கு 200 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இங்கே லோக்கலில் இருக்கிற வீட்டு வாடகை கொடுத்துட்டு இது பண்ணி ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எங்களால் கட்ட முடியல. ரொம்ப எங்களுக்கு ரயில்வே வேலை எங்களுக்கு கொடுத்தா அதில் ஒரு பாஸ் வரும், ஒரு கோட்ரஸ் வரும், எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எங்களுக்கு ஒரு சுதந்திரம்னு ஒன்று இருக்கும். நீங்க இந்த கோரிக்கைகளை இதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே பட்ஜெட்ல ரயில்வே நிர்வாகத்தில் யாருக்காவது கொடுத்துருக்கீங்க? ரயில்வே மினிஸ்டர் நம்ம மனு கொடுத்துருக்கோம், எல்லாராண்டியும் கொடுத்துருவோம். நம்ம திருச்சி சிவா சார் ஆண்டே கொடுத்துக்கிறோம், மனு எல்லாராண்டியும் கொடுத்துறோம். என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க? உங்களுக்கோசரம் நாங்கள் பேசுகிறோம், இதுவரை யாரும் எங்களுக்கோசரம் பேசல. இதுக்கு முன்பாக இந்த மாதிரி ரயில்வே தொழிலாளர்கள் இருக்கீங்க, சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு ரயில்வே துறையில பணி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. எந்த ஆட்சியில், யாரோட ஆட்சியில் கொடுத்துருக்காங்க? எந்த மாதிரி நடைமுறை? காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. லல்லு பிரசாத் ரயில்வே மினிஸ்டர் போது கொடுத்தாரு. அது 2008 கொடுத்தாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்தாங்க, அதில் கொடுக்கவில்லை கேங்கமேன் வேலைக்கு. இப்போ எங்கள் ஸ்டாஃபுங்களே எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. இங்கே சென்னை சென்ட்ரல் இடத்துல எத்தனை பேர் இருப்பீங்க சுமை தூக்கும் தொழிலாளர்? 307 பேர் இருக்கிறாங்க. 307 பேர். 307 பேர். ஊரில் வந்து 250 பேர் மேலே இருக்கிறாங்க. உங்களுக்கு அன்றாட ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? அப்போ அதுக்கு முன்னே 300 350 கிடைச்சது. இப்போ 200 கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக. வீல் இருக்குது, அவங்களே வலிச்சுட்டு போயிடுறாங்க, கூலி கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இங்கே சென்னை சென்ட்ரல் ரயில் நிர்வாகம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிற வசதிகள் அல்ல இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்கள் எது சொல்ல விரும்புறீங்க? எங்களுக்கு மெயின் எங்களுக்கு குழந்தைங்களுக்கு பள்ளி, அது மெயின். எங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ரயில்வே கோட்ரஸ், அது மாதிரி மெடிக்கல், எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு கேட்குறது. எங்களுக்கு அதிகமாக நாங்கள் கேட்குறது இல்லை. பட்ஜெட்ல வந்து இந்த உங்க அத்தனை பேருக்குமான ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சென்ட்ரல்ல இருக்கிற அத்தனை தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கு அடிபட்டுச்சுடா இல்ல உங்க குடும்பங்களுக்கு உதவுற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவுப்படுத்திருக்காங்க. ஆனா ரயில்வே துறை கிட்ட நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்ன? இந்த திட்டத்தை எப்படி வரவேற்கிறீங்களா? அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஃபெசிலிட்டிஸும் போர்ட்டர் கிடையாது. போர்ட்டர்களுக்காக சப்போர்ட் பண்றதுக்கு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ இது வரைக்கும் எந்த நபரும் கிடையாது. எங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் கிடையாது. ஏமா மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் ஆளுஜி அவர்கள் வந்து சில நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். ஆனால் ஜஸ்ட் வந்து அது மாதிரியான எந்த போர்ட்டர்களுக்கு எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த அமைச்சரும் பண்ணலை. அதை எதிர்பார்க்குறோம். ஏன்னா எல்லா போர்ட்டர்ஸும் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து வேலை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா டெய்லி ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உண்டான வருமானம் கிடையாது. ஸோ ஆல் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஏன்னா கவர்மெண்ட் ஆஸ் ஏ கேங்மேன், ஏன்னா அதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அதை நிச்சயமாக இந்த ரயில்வே மினிஸ்டர் செய்வார்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம், உங்ககிட்ட மீடியா கிட்ட முன்வைக்கிறோம். ஏன்னா எல்லா போர்ட்டருக்கும் அதை தான் இப்போதைக்கு, ஏன்னா டெய்லி ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு உண்டான இன்கம் கிடையாது. எல்லாருமே ட்ராவல் பேக் ஆகிப்போச்சு. எல்லாமே வந்து எங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா ஃபஸ்ட்டு இதுதான், எங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை, நிரந்தர வருமானம், அதுதான் எங்களோட